இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கரிமீன் பொளிச்சது. இது கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ். பாருங்கள், இதில் 3 கரிமீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் பொடி, சோம்பை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சோம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுட்டு நம்ம இந்த மசாலாவை மீன் மேலே தடவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். 1/2 அன் ஹவர் மீன் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்பயும் போல் எண்ணெயில் அதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கிற டைமில் நம்ம வேக வைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 கீறின பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதெல்லாம் நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மீனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுறோம். ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கு அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கீறி வச்ச பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டை தட்டிடுங்க, அரைக்க வேண்டாம், தட்டி அதையும் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை தேங்காய் எண்ணெயில் வதக்குறோம். அதுக்கு பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பை போட்டு வதக்கிக்கங்க. அந்த தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வற்றி நல்லா ஆயில் விட்டு வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு உள்ள சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை இந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த மீன் சுருட்டுற அளவுக்கு ஒரு வாழை இலையை நம்ம தீயில வாட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பொரிச்ச மீனை எடுத்து அந்த மசாலாவில் போட்டு மீனோட 2 சைட்லேயும் அந்த மசாலா நல்லா படுற அளவுக்கு அதை இந்த மீன் மேலே நம்ம போட்டு விடுறோம். இப்போ இந்த மீனை எடுத்து நம்ம வாட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இலையில வாழை இலையில் வச்சு அதை நம்ம மடிச்சிடணும். வாழை இலையை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதையே வேக வைக்க போகிறோம். பாருங்கள், வாழை இலையில் அந்த மீனை நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம், இல்லைன்னா நார் வச்சு கட்டிக்கலாம். இதே மாதிரி இந்த 3 மீனையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த மசாலாவை 2 சைடும் போட்டு மீன் உடையாமல் வாழை இலையில் வச்சு இப்போ நான் இந்த மீனை எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாழை இலையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த நார், அதையே நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரிச்சதோடு இல்லாமல் கூட அந்த மசாலாவும் நம்ம சேர்த்து வேக வைக்கிறதுனால அந்த பச்சை இலையோட வாசனையோடு சேர்த்து இந்த மீனோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு மீன் சாப்பிட்டாலும் அது மறக்க முடியாத டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மீனை சுருட்டியாச்சு. நம்ம அந்த வாழை இலையில் வச்சு அதை நம்ம கட்டிடுறோம். இதை நல்லா கட்டிட்டு இந்த மசாலா வெளியில் வராத மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 மீனையும் நம்ம ஆவியில் இட்லி பானையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வைக்க போகிறோம். ஆவியில் வேக வைங்க. பாருங்கள், இப்போ இந்த 3 பீஸையும் நான் எடுத்து ஒரு இட்லி பானையில் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கியிருக்கும். அந்த பொரிச்ச ஒரு டேஸ்ட்டு கூட இந்த மசாலா கொஞ்சம் புளிப்பான தக்காளி போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் புளிப்பான நல்ல ஒரு டேஸ்ட்டோட. மோஸ்ட்லி குழந்தைங்க குழம்பு மீன் இப்படி வெந்த மீன்
சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மீன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.